ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்பா இந்த காட்டு பயிர் விட்டு ஒன்றுமே பேச முடியலப்பா. டே குகனு சரியான வாய்ப்புடா. ஆமா வெளியே போனாலும் வந்துட்டானா வரலையா? நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தரணி போற்றும் தஞ்சை மாவட்டத்தின் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்ட படம்தான் இது. வயதான பெரியவர், அவருடைய மகன், பெரியவருடைய பேரன், இந்த மூவரையும் வைத்துதான் இந்த கதை அமைந்துள்ளது. இவர்கள் மூவரும் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் வாருங்கள். மாமா பையன் மாட்டை குளிப்பாட்டிட்டு மெதுவாக வாங்க, நான் போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. ஏய் எனக்கு தெரியும் இருடா. ஏய் போடுற காயினை. டேய் குகனே, மாமா வெளியே போனாலும் வந்துட்டானா வரலையா? இப்பதான் தாத்தா வந்துச்சு. மாமா உள்ள இருக்கு, போய் பாரு. வெள்ளாரன்ட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு. அப்பா இந்த காட்டு பயிர் விட்டு ஒன்றுமே பேச முடியலப்பா. கடவுளே எல்லாரும் நல்லா வைக்கணும்ப்பா. என்ன சாப்பாடா இருக்கு? எப்பா சாப்பாடு தான் அங்கே இருக்குன்னா எடுத்து போட்டு சாப்பிடுப்பா. ஓ இங்கேயோ இருக்கா? டேய் குகன், உப்பு இல்லடா, உப்பு எடுத்துடா. ஐயோ இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. விளாண்டு இருக்காங்களா, அந்த உப்பு டவையை எடுத்து கொடுத்துட்டு வரேன். இங்கே தானே இருக்குதாத்தா, எடுத்துக்க வேண்டியதானே? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி சொல்லுவாப்ல. இங்கே வீட்டில் எங்கே ஆலமரத்துக்கா? சரி சரி வர்றேன்.
அப்படியே போயிட்டு மண்ணாடி போயிடுவோமா? சரி, ஓகே ஓகே. இந்தா வரேன். அப்பா, வெளியில் போயிட்டு வந்துடுறேன். வீட்டை திறந்து போட்டுறாம வீட்டில் இரு. அவன் தம்பி வேற இருக்கான், பார்த்துக்க. எங்கேயாச்சும் வெளியில் போகிறான் வீட்டை பூட்டிட்டு போ. சரி, ஓகே. ஏய் குகனு, மாமா மண்ணாடி வரையும் போயிட்டு வந்துடுறேன். விளையாண்டு முடிச்சுட்டு கேரம் போர்டை உள்ளே வச்சுட்டு தாத்தாவோட ஒழுங்கா வீட்டில் உட்காந்து விளையாடு, ஓகேவா? ஓ, மணி 12 ஆயிட்டா. கடைக்கு கிளம்பிட வேண்டியதுதான். தாத்தா கடைக்கு போயிட்டு வர்றேன். வீட்டை பத்திரம் பார்த்துக்க. ஏ குகனு, மணி ஆயிட்டுறா. எங்கள் அம்மா பேசும் சாப்பிடலனா நான் போயிட்டு சாப்பிட்டு சாயந்தரமாக வந்துடுறேன். டேய், இவன் போனானா எங்கள் வீட்டில் போய் சொல்லிடுவான்டா. நானும் போகிறேன். டேய் எடுத்து வைங்கடா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சாயந்தரம் விளாடுவோம். டேய் குகனு, எடுத்து வைடா, கிளம்புவோம். பாய்டா. டே சிவா, நீனும் நானும் டீமு, இவங்க 2 பேரும் டீமு. யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோமா? டே குகனு, என்னடா விளையாடுமா? தூக்குங்க. டே குகனு, உங்க மாமா வந்துட்டாரா? லே குகனு, உங்க தாத்தா வந்துட்டாரா? ஏய், விளையாண்டுட்டு இருக்கேன், இந்த வரேன். மாமா அங்கே நின்னு, தாத்தா நீனும் அங்கே நின்னு. 2 பேரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்டா? ஏப்பா? ஏன் தாத்தா, நீ காலையில சாமி கும்பிட்டு பட்டை போட்ட, சோத்துல உப்பு பத்தலைன்னு உப்பு போட்ட, வீட்டிலேருந்து கிளம்பும்போது சட்டையை போட்ட, சரியா 12 மணி ஆகணுன்னு ஒயின் ஷாப்பில் போய் தண்ணியை போட்ட. மாமா நீ புல்லட்டு கீழே விழுந்துருன்னு ஸ்டாண்டை போட்ட, வீட்டுக்கு வந்த உடனே வேர்க்குதுன்னு காத்தாடியை போட்ட, பொழுது போலன்னு டிவியை போட்ட, புல்லட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சாவியை போட்ட. எல்லாத்தையும் கரெக்டாக போட்ட நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாஸ்க் போட்டியலா? அப்பா, சின்ன பையனுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மள சில பேருக்கு தெரியாமல் இருக்கு. தம்பி, இனிமே மாமா வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டு போகிறேன். அப்பா, நீங்களும் இனிமேல் வெளியில் போனால் மாஸ்க் போட்டு போங்க. டே குகனு வாடா, உன் ஆட்டம் தான்டா நிக்குது. டே குகனு, சரியான வாய்ப்புடா. ரெட்டை போட்டு கருப்பு போடுறா. சை, எச்சு தெரிக்குதுடா. நான் ரெட்டை போட்டு பிளாக் போடுறது இருக்கட்டும், நீ முதல்ல மாஸ்கை போடுறா. மாப்பிள்ள, மன்னாரோடி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்.
மாப்பிள்ள இங்க மாஸ்க் போடலன்னு போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. ஏய் மாஸ்க் போடலன்னு போலீஸ் பிடிச்சானடா 10 ரூபா மாஸ்க்கு, அதை வாங்கி போட்டால் எதுக்கு நம்ம அவங்களுக்கு பயப்படணும்? அவங்க நம்ம நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க. நான் மாஸ்க் போட்டு வர்றேன், நீனும் மாஸ்க் போட்டு வா. ஓகே மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள. ஓகே ஓகே ஓகே. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். மேக்ஸ் ராஜா, Facebook ட்விட்டர்ல எல்லாம் லைக்ஸ் எப்படி? இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா.